அத்தை, மாமாவை வெயில்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு லாயருக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா? நம்ம செரியும் ட்ரை பண்ணிருக்கான், ஆனா அவனுக்கு கிடைக்கலையா? நம்மளே எப்படியாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டான். அதுல என்ன இருக்கு பூமி, கொடுத்தரலாம். என்ன பண்றீங்க அத்தை? லாயர் ஃபீஸ் கேட்டல்லம்மா, அதுக்கு தான் இந்த பணம். அத்தை, இதுல எவ்ளோ பணம் எடுத்து இப்படி அடுக்கி கொடுத்தாலும் 2 லட்சம் ரூபாய் வராதுல்ல? என்னது, லாயர் ஃபீஸ் 2 லட்சமா? ரொம்ப ஃபேமஸான லாயர், அந்த அளவுக்கு வாங்குவாங்கல்ல அத்தை? அவ்வளோ பணத்தை நாம எப்படி ரெடி பண்றது பூமி? நம்மளால ரெடி பண்ண முடியாது. உங்க பையன் கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதான் அத்தை. ஐயோ, அவன்கிட்ட கேக்குறதா? அவரோட பெயிலுக்காகன்னு கேட்டா அவன் தருவானா பூமி? தரமாட்டாரு. நம்ம தான் அவரை எப்படியாவது ஏமாத்தி வாங்கிக்கணும் அத்தை. அவனை ஏமாத்துறதா? தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கோவப்படுவாமா. உண்மை தெரிஞ்சாதானே அவரு கோவப்படுவாரு. இப்போதைக்கு நமக்கு இந்த வேலை முடியணும். என்ன அத்தை, மாமா வெளியில வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீ என்ன பூமி இப்படிலாம் கேக்குற? ஆனா ககனை ஏமாத்தி 2 லட்சம் ரூபாய் வாங்குறது அவ்வளவு சுலபமா? கஷ்டம்தான். ஆனா கஷ்டமான டைம்ல கரெக்டா யோசிச்சாதான் ஈஸியான வழி கண்டிப்பா கிடைக்கும் அத்தை. ஆ அத்தை, ஒரு நிமிஷம். ம். இங்க பாருங்க அத்தை. இந்த நியூஸ் ரொம்ப பழசு அத்தை. ஆனா இன்னைக்குதான் புதுசா வந்த மாதிரி பில்டப் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க செய்யுங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டானா? என்ன ஆகும்? எப்பவும் போல அவர்கிட்ட எனக்கு திட்டு விழும். அதுவே உங்க பையனை நம்ம கொஞ்சம் ஏமாத்துனா நமக்கு 2 லட்சம் கிடைச்சிரும். அத்தை, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அத்தை, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுவுமே கேட்காம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு ஒத்துக்குவீங்களா? செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு பாவமா இருந்துச்சு பூமி. பாவமா இருந்தா நீங்க பாட்டுக்கு பணத்தை தூக்கி கொடுத்துருவீங்களா? அப்படி வாரி வாரி கொடுத்துட்டா நாளைக்கு என் நிலைமையும் என் பசங்க நிலைமையும் என்ன ஆகுறது? ஏய் ஷட் அப் பூமி. தாலியை கட்டன்னு சொல்லிட்டு இருக்கேன். பசங்க கட்டிட்டீங்க மாமா. குடும்பம் நடத்தினா நமக்கு குழந்தைங்களும் பிறந்துருவாங்க. என்னமோ எல்லாத்தையும் என் வாயாலே சொல்ல வைங்க. ஏய் வாய் மூடு. இப்ப டாபிக் ஒன்னும் அது இல்ல. என் வீட்லயே இருந்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவை கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னம்மா, என்னாச்சு? பாவம் சின்ன பொண்ணுடா, கேன்சர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தைரியமா 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன். மாமா, இத பத்தி தான் மாமா அத்தை கிட்ட நான் இத பத்தி தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்படி கொடுத்துக்கிட்டே போனா நம்ம குடும்பம் என்ன ஆகுறது சொல்லுங்க? ஏய் வாய் மூடுறியா? இனிமே ஒரு வாட்டி வாழ்க்கை இருக்குன்னு பேசின மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சிருவ பாத்து. இங்க சம்பாதிக்கிறதுன்னா வாக்கு கொடுத்தது எங்க அம்மா, நடுவுல நீ யாரு? உங்க பொண்டாட்டி மாமா. அம்மா 2 லட்ச ரூபா பத்தலனா 4 லட்ச ரூபா கொடுங்க. எனக்கு இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. 2 லட்சம் ரூபாய் போதும்டா.
இதுக்கே மருமக கோவமா இருக்காடா. அம்மா என்ன நீங்களும் கோவப்படுத்தாதீங்கம்மா. இந்தாங்க, நீங்க இந்த செக்ல எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோங்க. நான் அதுல சைன் பண்ணிட்டேன். அப்பாடா பூமி. உங்க பையன் லூசுன்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ லூசா இருப்பார்னு நினைக்கவே இல்ல. என்ன பூமி இது? என் பையனை ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் திட்டுற? ஆனா என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது அத்தை. உங்க பையனை ஏமாத்துறது இவ்ளோ ஈஸியா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. சரத்சந்திரா சார், உங்கள மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட பேசுற அளவுக்கு பெரிய ஆளு இல்ல நானு. ஆனா ஆனா அவர் ஒன்னும் சோபா சந்திராவை நிஜமா கொல்லலங்க. சோபா சந்திரா கிட்ட அவர் என்னமோ என்னையும் என் பிள்ளைங்களையும் காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரே ஒரு உண்மையை மறைச்சாரே தவிர அவங்கள எப்பவும் அவர் சாமி மாதிரி தாங்க பாப்பாரு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்தோம் கூட என்ன அவங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் எப்பவும் அத சொல்லி பூரிச்சு போவாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை கூட சொல்லிடலான்னு நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ளேயே சோபா சந்திரா மேடம் சொல்ல முடியாத தூரத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆசையெல்லாம் ஒண்ணும் வளர்த்துக்கல. உன்னோட வீட்டுக்காரன் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. என் தங்கச்சி மேல பகைய வச்சுக்கிட்டு நடிச்சு அவளை நல்ல ஏமாத்தி இருக்கா. ஐயோ அது போயிங்க, அதுல எந்த உண்மையும் இல்ல. இப்ப அவரு சொன்னாரே உண்மையான குற்றவாளி உங்க நிழல் தானே, அந்த நிழல் வேற யாரும் இல்லைங்க, அபூர்வாதான். ஆமாங்க, அபூர்வாதான் சோபா சந்திரன் மேடம கொன்னது. அது வீடியோல கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அத நான் என் கண்ணால பார்த்தேங்க. ஓஹோ, உன் மருமக சொன்ன அதே கதைய இப்ப நீயும் சொல்லிட்டு இருக்கல. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு, அத நான் பார்த்தேன்னு நீ சொல்ற. அப்படின்னா அந்த வீடியோவை எனக்கு ஏன் காமிக்கவே இல்ல? அத ரிப்பேர் பண்ண கொடுத்திருக்கேன். வாய மூடு. ஒரே கதைய மறுபடியும் சொன்னா நான் அதை நம்பிடுவேன் நினைக்கிறியா? அந்த ராஸ்கல் கேபி தான் என்னோட சோபா சந்திராவை கொன்னு இருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ சாரதா. ஒருவேளை அவன் எந்த தண்டனையும் கிடைக்காம வெளியே வந்தான்னா நானே அவனை கொன்னுடுவேன்.